மணல் கயிறு 8 கண்டிஷன். இப்போ வரைக்கும் அது உங்க பிராண்டாவே இருக்கு. நீங்க தான் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் உங்களோட படம் அது மணல் கயிறு அப்படின்ற 2 மாதிரி. வந்து ஸ்கிரிப்ட்னா ஓகே. விசுக்கு யார் ஒத்துப்பாங்க சொல்லுங்க? ம். விசு எழுதின ஸ்கிரிப்டுக்கு பார்ட் 2 நான் எழுதுறேன். ஆ. நீ எழுதுறானே, நீ தான் எழுதுறியா, நீ எழுதுறா அப்படிங்கிறான் விசு. நீ பண்ணணும். இல்ல எனக்கு பண்ண முடியாது, உடம்பு சரியில்லை. உனக்கு என்னைக்கு உடம்பு சரியாதோ அப்போ இந்த படம் பண்ணலாம். நீ இல்லாத பார்ட் 2 கிடையாது ஆ. அப்படின்னு. என்னடா நீ இப்படி படுத்துற? இல்லடா எனக்கு தொண்டையில கொஞ்சம் பரவாயில்ல. 70 வயசு ஆச்சுன்னா குடல் மாற, அதை மாறிட்டு போட்டோம். டப்பிங் நீ தான் பேச போற. நீ என்னைக்கு ஃப்ரீயா அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்கிற. நீ தான் நாரத நாயுடு, நான் தான் கிட்டுமணி. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அது ரெக்கார்டு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ ஆஃப்டர் 36 இயர்ஸ் சேம் ஆர்டிஸ்ட் டிட் சேம் ரோல்ஸ் ஆ. இந்த சீக்வல். கதையோடைய அடுத்த கட்டம். ம். சும்மா பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வேற கதை இல்லை. ம். அதே போல அதுல வந்து சாந்தி கிருஷ்ணாவுக்கு டப்பிங் கொடுத்தது வந்து ம். யார் பேசுறாங்களோ ம். அவங்களே தான் இதுல ஜெயஸ்ரீக்கு டப்பிங் கொடுத்தாங்க. ஓ. அந்த 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 ரோல் பண்ணவங்களுக்கு ஓகே. கிட்டத்தட்ட 15 பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆ. அந்த அந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்க தான் இந்த படத்தையும் ரிவ்யூ பண்ணாங்க. ஓகே. இப்போ வந்து நான் நேத்திக்கு தான் ப்ரொடியூசர் முரளிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுப்பா, ம். நல்லா போகும், ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ். அந்த மெர்சல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். அப்போ ஓகே. அதனால இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இட்ஸ் பெட்டர். இட் வாஸ் நாட் எ லாஸ் ஆன ஃபிலிம் கிடையாது, பட் பெரிய பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஃபிலிம். Okay. இன்னைக்கும் அது வந்து நீங்க பாருங்க, இருக்கு Z5 இருக்கு.